கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். இயேசு தோமாவை நோக்கி, தோமாவே, நீ என்னையும் என்னுடைய காயங்களையும் உன் விரலில் தொட்டு பார்த்து விசுவாசிக்கின்றாய். என்னை பார்க்காமலேயே இயேசு எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறினார். இயேசு மறுபடியும் 3ஆம் முறை திபேரியா கடல் எனப்படும் கலிலேயா கடலிலே தரிசனமானார். சீசர்களுக்கு தாம் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தினார். சீமோன் பேதுருவும் தோமாவும், கானா ஊரைச் சேர்ந்த நாத்தான்வேலும், செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபுவும் யோவான் அவருடைய சீசரில் வேறே 2 பேரும் கூடியிருக்கும்போது சீமோன் பேதுரு மற்ற சீசர்களிடம், நாம் இவ்வளவு காலமும் இயேசுவோடு இருந்தோம். இயேசு உயிர் தெழுத்து விட்டார். அதனால் இனி அவர் நம்மோடு முன்பு போல இருக்க மாட்டார். எத்தனை நாள் நாம் வேலை செய்யாமல் சாப்பிடுவது? ஆகவே நான் பழையபடி மீன் பிடிக்கும் தொழிலை செய்யப்போகிறேன். யாரெல்லாம் என்னோடு வருகிறீர்கள் என்று கேட்டார். உடனே மற்ற சீசர்கள் எல்லாரும், நாங்களும் உம்மோடே வருகிறோம் என்று கூறி சேர்ந்து போவோம் என்று படவில் ஏறினார்கள். அந்த நாள் இரவு முழுவதும் தண்டு வலித்து சுற்றி சுற்றி சென்றார்கள். ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. விடியற் காலமாகிவிட்டது. பசியும் தாங்க முடியவில்லை. ஒரு மீனும் கிடைக்கவில்லை என்பதால் மனதிற்கும் கஷ்டமாயிருந்தது. அந்த விடியற் காலத்திலும் இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளை சாப்பிடுகிறதற்கு ஏதாயினும் கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் எல்லாரும், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்றார்கள். இரவு முழுவதும் மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தூங்காமல் உறங்காமல் உழைத்தும் ஒரு வருமானமும் இல்லை என்கிற நிலை நமக்கு உண்டா? இந்த இயேசுவண்டை வருவோம். இப்படித்தான் ஒரு ஊழியர் 2 பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களை படிக்க வைத்தார். பின்பு அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து, சாப்பாடு துணிமணிகள் எதற்கும் குறைவில்லாமல் அவர்களுக்கு வாங்கி கொடுத்து 2 பிள்ளைகளையும் நன்றாக பராமரித்து 2 பேரையும் இவரை போன்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் ஊழியர்களாக பார்த்து திருமணம் முடித்தும் கொடுத்தார். 2 பிள்ளைகளும் அவரை அப்பா என்று தான் அழைப்பார்கள். ஆகவே அடிக்கடி தன்னுடைய தகப்பனாருக்கு தொலைபேசி மூலம் உடல் நலத்தை குறித்து விசாரித்து கொள்வார். ஒவ்வொரு முறையும் பிள்ளைகள் பேசும்போது தகப்பனாரை தங்களுடைய வீட்டிற்கு வரும்படி அழைப்பர். ஊழியத்தில் இருக்கிறபடியால் அடிக்கடி பிள்ளைகள் வீட்டிற்கு செல்ல முடியாது. பிள்ளைகளும் இவரை வந்து பார்க்க இயலாது. எப்படியோ ஒரு நாள் தகப்பனார் பிள்ளைகளின் வீட்டிற்கு சென்று விட்டார். பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. மூத்த மகள் வீட்டில் ஒரு நாள் இருந்துவிட்டு அடுத்த நாள் இளைய மகள் வீட்டிற்கு சென்றார். பிள்ளைகளிடம் பேசி கொண்டிருக்கும்போது தகப்பனார் கேட்டார், பிள்ளைகளே, இந்த மாதத்தில் நீங்கள் ஊழியம் செய்து எத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவரத்தை கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு, ஒன்றுமில்லை என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு அந்த தகப்பனாரைப் போலத்தான் ஆண்டவரும் நம்மை பார்த்து, எனக்காக ஆத்துமாக்களை நீங்கள் சம்பாதித்தது உண்டா என்று கேட்கிறார். நாம் என்ன பதிலை சொல்லப் போகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இனி நாம் ஊழியம் செய்தது போதும், பழைய வேலைக்கே, முன்பு செய்த வேலைக்கே செல்லுவோம் என்று ஊழியத்தில் சோர்வடைந்தவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். இயேசு நம்மை பார்த்து தான் கேட்கிறார், பிள்ளைகளே, எனக்காக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்து என் ஆத்தும பசியை ஏதாயிலும் நீங்கள் தீர்க்கிறது உண்டா? தீர்ப்பீர்களா? தருவீர்களா? ஆத்துமாக்களை தருவீர்களா என்று நம்மிடம் அவர் கேட்கிறார். நாம் ஆத்துமாக்களை சம்பாதித்து அவருடைய பசியை போக்குவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் புசிப்பதற்கான ஆத்துமாக்களை, ஆத்துமா ஆகாரத்தை கொடுக்க நீர் உதவி செய்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆத்மீக அறுவடையை செய்ய உதவி தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.